விஜய் எங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும், தம்பி விஜய் எங்க கூட கூட்டணிக்கு வந்துடணும்னு எவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அதுக்கு பதிலாக சொன்னோமா? அப்போ இது என்ன அழுத்தம்ன்றது இதுக்கு மேலே நான் சொல்லணுமா? சொன்னவங்களே சொல்லிட்டாங்களே. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் வானில் மின்னும் நட்சத்திரத்து மேலே ஆசை இருக்கதா செய்யுது. ஆனால் நட்சத்திரத்துக்கு யார் மேலே ஆசை இருக்குன்றதும் புரியணும். ஸோ தலைவருக்கு தமிழக மக்கள் மேலே மட்டும்தான் பாசம். இந்த மாதிரியான எங்கள் கொள்கை எதிரிகள் அன்பா கூப்பிட்டாலும் சரி, அரவணைப்பா கூப்பிட்டாலும் சரி, பயமுறுத்தி கூப்பிட்டாலும் சரி, அந்த அழுத்தத்துக்கெல்லாம் அசர்ற ஆளா நானுன்னு கேட்டார். அந்த அழுத்தங்கள தான் அந்த சிபிஐ விசாரணையா இருக்கட்டும், ஜனநாயகன் முடக்கம் நிறைய ட்ரை பண்றாங்க. நாங்க ஒரு இடத்துக்கு பெர்மிஷன் கேட்கறதுல இருந்து ஒரு சாதாரண செயல்பாடுல ஆரம்பிச்சு ஒரு சின்னம் வரைக்கும் நாங்க எடுத்துக்கிற போராட்டம் எங்களுக்கான நாங்க மெரிட்டோரியஸா போகும்போதே எங்களுக்கு அவ்வளவு தடை. என்ன ஒரு நல்ல விஷயம்னா எங்க பக்கம் அவ்வளோ பேர் அரசியல் தெளிவோட அவ்வளோ அரசியல் புரிதலோட சட்டப்பூர்வமா எங்களை வீழ்த்த முடியாத அளவுக்கு நாங்க ஒரு யுத்தத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த சிஸ்டத்தையே எதிர்த்து தாவேக்கா போராடிட்டு இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 75 ஆண்டு காலமா இங்கே ஜாதிய வன்கொடுமையோ இல்ல ஜாதிய ஆணவ கொலைகளோ தடுக்கப்படாமல், இன்னும் சொல்ல போனா அரசியல் லாபத்துக்காக ஊற்றி வளர்க்கப்பட்டுக்கிட்டு. இப்ப இதுக்கெல்லாம் கேள்வி யார் கேட்டா? கடைசியா ஆட்சியில இருந்த யார் ஒருத்தர் இதை பத்தி பேசினா இல்ல அதுக்கு தீர்வா இருக்கக்கூடிய ஒரு ஜாதி ஆணவ தடுப்பு சட்டத்தை ஏற்றத்துக்கு ஒரு முயற்சியாவது பண்ணாங்க. ஆனா அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது இதற்கு எது காரணம், அதற்கு எது தீர்வுன்னு பார்த்து இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம் நாங்க சுப்ரீம் கோர்ட். ஏன்னா அந்த விஷாகா கைட்லைன்ஸ் எப்படி ஒர்க் பிளேஸ்ல பெண்களுக்கு ஹராஸ்மெண்ட் இருக்கக்கூடாதோ அதுக்கு எப்படி விஷா கைட்லைன்ஸ் ஆகணும், அது மாதிரி நாங்கள் இதுக்கும் ஒரு ஹானர் கில்லிங் கைட்லைன்ஸ் வாங்கிறதுக்கு போராடிட்டோம். இதை ஏதாவது ஒரு கட்சி ஆட்சியில இருந்து ஒரு கட்சி செஞ்சிருப்பாங்களா? ஸோ இவங்களுக்கு மக்கள் நலன் பற்றியோ சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றியோ கவலை கிடையாது. எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் ஓட்டு, மற்ற எல்லா நேரமும் அதுக்கு என்ன யோசனையோ அந்த யோசனையிலே இருக்கிறவங்க கூட நாங்கள் எப்படி போவோம்? ஸோ எங்களுக்கு நாங்கள் வரணும்னு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். நாங்கள் வீழ்த்தணும்னு சொல்கிற தீய சக்தி கூட விஜய் சார் நம்மளை பார்த்து சிரிச்சா சந்தோஷமாக தான் இருக்கும். முதல்வரும் துணை முதல்வரும் சொல்லலையா நான் யார் ஃபேனுன்னு. அதனால் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். நாங்கள் மக்கள் கூட மக்களுக்காக நிற்கிறோம். நாங்கள் மக்கள் கூட நிற்கிறோம், மக்கள் தலைவர் கூட நிற்கிறாங்க. இவ்வளோதான் எங்கள் கான்செப்ட். அவங்களுக்கு எது நல்லதோ அதை செய்யும்.